ஒரே ஒரு குணசேகரன் மட்டுங்கள்ல, வெளியவும் நிறைய இருக்காங்க. முதல்ல ஜெயிலுக்கு அனுப்புறாங்க, தண்டனை பெற்று அவர் திரும்பி வர்றாரு, இன்னும் சூழ்ச்சிகளை அதிகப்படுத்துறாரு. அதிகப்படுத்தப்பட்ட சூழ்ச்சிகள் இவங்க உடனே கட் பண்ணி வர மாதிரிதான் காமிச்சோம். இந்த பொண்ணு எல்லாம் ஒன்னொன்னையும் பண்ணி கேஸ்ல ஜெயிச்சு அதே வீட்டுக்குள்ள புகுந்து திரும்ப அவங்க வெளியில வர்றாங்க. வெளியில வந்து அவரை தண்டனைக்கு உட்படுத்தினாலும் அவர் தப்பிச்சு வர்றாரு. இப்படி மாற்றி மாற்றி தான் காமிச்சிருக்கோம். இப்படி மாற்றி மாற்றி காமிச்சதுனால மட்டும்தான் அது அங்கங்க ரசிக்கப்பட்டது. இவன் என்ன சொல்றாங்கன்னா, கிளைமேக்ஸை இப்ப காட்டுங்கன்னா அது முடிஞ்சிடும். அதுதான். மற்றபடி ரெண்டாவது நெகட்டிவ் தானே உலகங்க. அந்த நெகட்டிவான உலகத்துல பாத்தீங்கன்னா கெட்டதைத்தானே மைண்ட்ல வச்சிருக்காங்க, நல்ல விஷயங்களை யாரும் வச்சுக்கிறது இல்லையா? அது மாதிரி காட்டப்பட்டதுதான் அது எல்லாம். அண்ட் இப்போ சோஷியல் மீடியால ஒரு ரூமர்ஸ் வந்துட்டு இருந்தது, ஈஸ்வரி கேரக்டர் இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி, இதுக்கப்புறம் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது. அப்புறமா பார்த்தா எந்திரிச்சிட்டாங்க, திருப்பி அவங்கள விரட்டுறாங்க. சோ எந்த மாதிரி ரூமர்ஸ்? அது கனவுன்னு தான் காமிச்சிருக்கேன். ரூமர்ஸ் ரூமர்ஸ்ன்னு சொல்லிட்டீங்க. அப்புறம் போய் நான் இப்ப பதில் சொன்னேன்னா கதையினுடைய பின்பகுதி பிரச்சனையாகும். இப்ப அவங்களும் அது சொல்லலை இல்லையா? அவங்க அந்த சீரியலை விட்டு போயிட்டாங்கன்னு சொல்லலை இல்லையா? எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். சீரியல் ஆரம்பிக்கிற போதே நடந்த விஷயம் அது. அவங்களுக்கும் குடும்பம் இருக்கு, அவங்களுக்குன்னு பர்சனல் விஷயம் இருக்கு, அவங்களுக்குன்னு சில மாற்றங்கள் வாழ்க்கையில நிகழ வேண்டிய சூழல் இருக்கலாம், இருக்கலாம். இது நான் சொல்லணும்ன்ற அவசியம் இப்ப இல்லை.